புதுச்சேரி, கேரளா மற்றும் அசாமில் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல் காலை 7 மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்படுகிறது. இதில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக அங்கம் வகிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் திமுக, காங்கிரஸ் அடங்கிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கும் நேரடி போட்டி நிலவுகிறது. மேலும் சீமானின் நாம் தமிழர், விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் களத்தில் உள்ளன. 30 சட்டமன்ற தொகுதிகளில் மொத்தம் 294 வேட்பாளர்கள் போட்டியிடும் நிலையில் 9,50,630 பேர் வாக்களிக்கின்றனர். புதுச்சேரி முழுவதும் 1099 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் காலை 7 மணி முதல் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி மிஷன் வீதியில் வாக்காளர்களுக்கு பெண் ரோபோ ஒன்று ரோஜாப்பூ கொடுத்து வரவேற்றது. வாக்குச்சாவடி இந்த வழி, தயவு செய்து முன்னே செல்லுங்கள். ஹலோ, வெல்கம் டு தி போலிங் ஸ்டேஷன். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலத்தொங்கன் அன்னை தெரசா சுங்கச்சாவடி மையத்தில் தனது ஜனநாயக கடமையாற்றினார். மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் நிலையில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்தனர். அண்டை மாநிலமான கேரளாவிலும் வடகிழக்கு மாநிலமான அசாமிலும் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஜனநாயக கடமையாற்றி வருகின்றனர். 140 தொகுதிகளை கொண்ட கேரளாவில் 883 வேட்பாளர்கள் போட்டியிடும் நிலையில் 30,471 வாக்குச்சாவடிகளில் 2,71,00,000 பேர் வாக்களிக்கின்றனர். கண்ணூர் தொகுதியில் முதலமைச்சர் பினராயி விஜயன் வாக்களித்தார். கேரளாவின் குருவாயூரில் மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி வாக்கு செலுத்தினார். இதேபோன்று திருவனந்தபுரத்தில் நடிகர் மோகன்லாலும் அம்மாநில அமைச்சரும் நேமம் தொகுதி வேட்பாளருமான சிவன்குட்டி வரிசையில் காத்திருந்து வாக்களித்தார். அசாமை பொறுத்தவரை 126 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. 722 வேட்பாளர்கள் களத்தில் உள்ள நிலையில் காலை 7 மணி முதலே இளைஞர்கள், முதியவர்கள் என அனைத்து தரப்பினரும் ஆர்வத்துடன் தங்கள் ஜனநாயக கடமையாற்றி வருகின்றனர். மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் அனைத்து தரப்பினரும் தவறாது வாக்களிக்க வேண்டும் என பிரதமர் மோடி கோரிக்கை விடுத்துள்ளார். தொடர்ந்து இறங்குமுகமாக இருந்த தங்கத்தின் விலை சவரனுக்கு 2,720 ரூபாய் அதிகரித்துள்ளது. ஈரான் போர் நிறுத்தத்தின் எதிரொலியாக தங்கம் விலை உயர்ந்துள்ளது. 1 கிராம் தங்கத்தின் விலை 340 ரூபாய் உயர்ந்து 14,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 சவரன் தங்கத்தின் விலை ஒரே நாளில் 2,720 ரூபாய் அதிகரித்து 1,13,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 10 ரூபாய் உயர்ந்து 265 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிலோ வெள்ளியின் விலை 10,000 ரூபாய் உயர்ந்து 2,65,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்குச்சந்தை குறியீட்டு எண்ணான நிப்டி வர்த்தக நேர முடிவில் 874 புள்ளிகள் உயர்ந்து 23,997 இருந்தது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண்ணான சென்செக்ஸ் 2,946 புள்ளிகள் உயர்ந்து 77,563 வர்த்தகமானது. பங்குகளின் மதிப்பு சுமார் 17 லட்சம் கோடி ரூபாய் உயர்ந்த நிலையில் மும்பை பங்குச் சந்தையில் பட்டியலிடப்பட்டுள்ள நிறுவனங்களின் மொத்த மூலதனம் 445 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 47 பைசா உயர்ந்து 92 ரூபாய் 50 பைசாவாக உள்ளது. தமிழ்நாட்டில் கோடை வெயிலின் தாக்கம் மெல்ல மெல்ல அதிகரித்து வரும் நிலையில் நேற்று மட்டும் 7 இடங்களில் வெயில் சதமடித்துள்ளது. தமிழகத்தில் எல் நினோவின் தாக்கத்தால் நடப்பாண்டு வெயிலின் தாக்கம் சற்று அதிகமாகவே இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் மார்ச் முதல் வாரத்திலேயே தமிழ்நாட்டின் சில இடங்களில் வெயில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தொட ஆரம்பித்துள்ளது. இந்த நிலையில் நேற்று தமிழகத்தில் 7 இடங்களில் வெயில் சதமடித்த நிலையில் அதிகபட்சமாக கரூர் பரமத்தியில் 105.8 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. அதற்கு அடுத்தடுத்த இடங்களாக ஈரோடு, வேலூர், நாமக்கல், மதுரை விமான நிலையம், திருப்பத்தூர், பாளையங்கோட்டை ஆகிய பகுதிகளில் வெயில் சுட்டரித்தது. எனினும் வரும் 12ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலையில் பெரிய அளவிலான மாற்றம் இருக்க வாய்ப்பில்லை எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழ்நாட்டில் அடுத்த ஒரு வாரத்திற்கு ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக நாளை மற்றும் நாளை மறுநாள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்ட சுற்று வட்டாரங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நெல்லை மாவட்டம் வீரவநல்லூரில் நகைக்கடையின் பின்பக்க சுவரில் துளையிட்டு 80 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வீரவநல்லூரைச் சேர்ந்த அலியார் என்பவர் அங்குள்ள பஜார் பகுதியில் நகைக்கடை நடத்தி வருகிறார். வழக்கம் போல அவர் நகைக்கடையை காலையில் திறந்தபோது நகைகள் சிதறி கிடந்த நிலையில் கடையில் இருந்த தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது. மேலும் கடையின் பின்பக்க சுவரில் துளையிட்டு வந்த மர்ம நபர்கள் கொள்ளையில் ஈடுபட்டதை அறிந்த அவர் அதிர்ச்சியடைந்தார். இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரில் வீரவநல்லூர் காவலர்கள் அங்கு வந்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் 1/2 கிலோ தங்கம், 3 கிலோ வெள்ளி நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது. அவற்றின் மதிப்பு சுமார் 80 லட்சம் ரூபாய் வரை இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. திருப்பரங்குன்றம் தீபத்தூண் வழக்கில் உயர்நீதிமன்றத்தை அரசியல் மேடையாக்க வேண்டாம் என்று அறிவுறுத்திய நீதிபதிகள் தனி நீதிபதி GR சுவாமிநாதன் பிறப்பித்த அனைத்து உத்தரவுகளுக்கும் இடைக்கால தடை விதித்தனர். திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவை சட்ட ஒழுங்கு பிரச்சினையை காரணம் காட்டி அதிகாரிகள் நிறைவேற்றாத நிலையில் மாவட்ட ஆட்சியர், மாநகர காவல் ஆணையர், கோவில் செயல் அலுவலர் உள்ளிட்டோர் வழக்கில் சேர்க்கப்பட்டனர். இந்நிலையில் தங்கள் மீது தனி நீதிபதி பிறப்பித்த பல்வேறு உத்தரவுகளை நிறுத்தி வைக்க கோரி மாவட்ட நிர்வாகம், கோவில் நிர்வாகம் தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மனுக்கள் நீதிபதிகள் சதீஷ்குமார், ஜோதிராமன் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுகளுக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்று மனுதாரர்கள் தரப்பு வாதிட்டது. தன்னை சனாதனவாதி என்று நீதிபதி GR சுவாமிநாதன் கூறியதாக குறிப்பிட்ட தர்கா தரப்பு இந்த வழக்கை அவர் தொடர்ந்து விசாரிக்க கூடாது என்று முறையிட்டது. அதே நேரம் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க கோரிய மனுவை தனி நீதிபதி விசாரிக்க எந்தவிதமான தடையும் இல்லை என்று ராம ரவிக்குமார் தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் உயர்நீதிமன்றத்தை அரசியல் மேடையாக்க வேண்டாம் என்று வலியுறுத்தினர். மக்களின் மத உணர்வுகளை பாதிக்கக்கூடிய விஷயத்தை கவனமாக கையாள வேண்டும் என்று கூறிய நீதிபதிகள் தனி நீதிபதி பிறப்பித்த பல்வேறு உத்தரவுகளுக்கு இடைக்கால தடை விதித்து வழக்கை ஜூன் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே பனை தொழிலாளி மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சம்பவத்தில் 3 காவலர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மருதம்புத்தூர் கிராமத்தில் காவலர்கள் சோதனை நடத்திய போது பனையில் இருந்து கள் இறக்கியதாக காவலர்கள் மற்றும் அந்த பகுதியைச் சேர்ந்த சிலருக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. வாக்குவாதம் கைகலப்பாக மாறிய நிலையில் தற்காப்புக்காக உதவி ஆய்வாளர் இசக்கிராஜா என்பவர் மணிகண்டன் என்பவரை காலில் சுட்டுப்பிடித்ததாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்புகள் வந்துள்ள நிலையில் மணிகண்டனின் அண்ணன் மகன் அளித்த புகாரின் பேரில் உதவி காவல் ஆய்வாளர் இசக்கிராஜா உட்பட 3 காவலர்கள் மீது ஆலங்குளம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் துப்பாக்கிச்சூடு சம்பவத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பனைமரம் ஏறும் தொழிலாளர்களிடையே பீதியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாகவும், தேர்தல் நேரத்திலும் எவ்வித கட்டுப்பாடும் இல்லாமல் திமுக அரசின் காவல்துறை தொடர்ந்து ஏவல் துறையாக செயல்படுவது கண்டிக்கத்தக்கது என்றும் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். ஈரான், அமெரிக்கா இடையிலான போர் நிறுத்தத்தில் பாகிஸ்தானின் பங்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடுமையான பின்னடைவு என்று காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியின் வெளியுறவு கொள்கை தொடர்பாக கடுமையாக விமர்சித்து காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ஜெய்ராம் ரமேஷ் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் காசாவில் இஸ்ரேல் நடத்திய இனப்படுகொலை மற்றும் மோசமான வெளியுறவு கொள்கையின் மூலம் மேற்கு கரையை ஆக்கிரமித்தது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி எதுவும் கூறவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஈரான் போர் நிறுத்தத்தில் பாகிஸ்தானின் பங்கு குறித்து குறிப்பிட்டுள்ள அவர், தீவிரவாதத்திற்கு துணை போவதாக கூறி பாகிஸ்தானை தொடர்ந்து தனிமைப்படுத்தும் மத்திய அரசின் கொள்கை தோல்வியடைந்திருப்பது வெளிப்படை